வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கிராம ஊராட்சி செயலாளர் 2025 இது வந்து ஒரு வருஷமா அந்த வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக வந்து மதுரை ஹைகோர்ட்டில் வந்து 15/7 இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி வந்து ஒரு ஹியரிங் வந்தது. ஸோ அந்த ஹியரிங் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சில வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த ஹியரிங்கை பற்றி ஹியரிங் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நேரடியாக பார்த்துட்டு உடனே வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த கேஸை என்னோட வாழ்க்கையில் முறையே நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் வந்து நான் லைவாக பார்த்துருக்கேன். ஸோ ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்க, கோர்ட்டில் வந்து அட்வொகேட்ஸ்லாம் எந்த மாதிரி வாதாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. ஸோ என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேஸ் ஆரம்பித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு நீதியரசர் ஜெயராமன் அண்டு ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க 2 நீதிபதிகளோட அமர்வில் தான் அந்த கேஸை முத ஆரம்பிச்சது. ஸோ அவங்க 2 நீதிபதிகள்ல இருந்து அந்த கேஸ் வந்து போஸ்ட்போன் ஆச்சு, தள்ளி வைக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு 2 நீதிபதிகள் வந்து வந்தாங்க. ஜோதிராமன் அண்டு மாண்புமிகு நீதியரசர் ஜோதிராமன் அண்டு சதீஷ்குமார் நினைக்கிறேன். அவங்க வந்து ஹீரிங்லேயே வந்து ஸ்டே கொடுத்தாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து அடுத்த 3வது செட்டாக வந்து 2 நீதிபதிகள் அமர்வுகள் வந்து புதுசாக வந்து வந்தவங்க. மாண்புமிகு நீதியரசர் கார்த்திகேயன் அண்டு நீதியரசர் சக்திவேல். இவங்களோட ஹியரிங் நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரி கேஸில் வந்து இவங்களோட இது ஹியரிங். ஸோ வழக்கம் போல் இந்த கேஸ் வந்து போட்ட மனுதாரர் நாராயணகுமார், அவங்களோட அட்வொகேட் பேர் வந்து நாராயணகுமார். அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து அவங்க தான் முதல்ல வாதாடினாங்க. என்ன கேஸ், இது என்ன பற்றி டீட்டெயில்னு கேட்கும்போது அவங்க தான் முதல்ல வாதாடினாங்க. ஸோ அவங்க என்ன வாதாடினாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டவங்க, அதாவது இந்த வேலை கிடைக்கணும், இந்த இன்டர்வியூ நடத்தணும், இந்த வேலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சார்பாக போடப்பட்ட இம்ப்ளீட் பெட்டிஷனர் சார்பாக ஆஜரான வக்கீல் வந்து எந்த மாதிரி வாதாடினாங்க, ஸோ அதுக்கு வந்து ஜட்ஜஸ் வந்து எந்த மாதிரி கருத்துக்கள் கொடுத்தாங்க, ஸோ ஃபைனலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது வந்து மனுதாரர் வாதம். மனுதாரர் அந்த கேஸ் போட்டவங்க வந்து ப்ரேயரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு இருந்திருக்கலாம் மேபி. பிரேயர்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதான் மனுதாரர் வந்து எந்த சம்மந்தமாக கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் டீட்டெயில்டாக இருக்கும். அதில் வந்து எல்லாருக்கும் தெரியும், இல்லை நிறைய டைம் என்னோட வீடியோவில் சொல்லிட்டேன். நம்ம இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி ஜாப் போடப்பட்டது வந்து 2023 போடப்பட்ட ஜிஓ அண்ட் 2025 போடப்பட்ட ஜிஓ பேஸ் பண்ணி. ஆனால் அவங்க கேஸ் போட்டது அந்த 2 ஜிஓ கேன்சல் பண்ணிட்டு பழைய ஜிஓ 2006 ஜிஓ அப்படி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேஸ் போட்டாங்க. அந்த கேஸோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய ஜிஓ படி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பிரசிடென்ட், ஊராட்சி மன்ற தலைவருக்கு தான் இந்த வேலைக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரி எடுக்கிறதுக்கான முழு அதிகாரம். அவங்க நினச்சா வேலையில் எடுக்கலாம், விருப்பம் இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அதிகாரம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய முறைகேடுகள் நடக்கிற காரணங்களாக தான் அந்த கவர்மெண்ட்டே அந்த புது ஜிஓலாம் கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் அந்த கேஸே வந்து அவங்க போட்டது. ஸோ இதில் வந்து அவங்க வாதத்தை வைக்கையில் நான் பார்த்த சில விஷயங்கள் வந்து அந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் வந்து செக்ஷன் 84 அண்ட் செக்ஷன் 106 வந்து அவங்க மென்ஷன் பண்ணி பேசினாங்க. இப்போ நார்மலாக பேர்லேயே வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் ஃபஸ்ட்டு ஸ்டே கொடுக்கும் போது நடந்த ஆர்குமெண்ட்லேயே இந்த ஆர்டிக்கல் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி பார்ட் 9ல் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் இதெல்லாம் வந்து நார்மலாக அவங்க சொல்லி தான் அந்த ஸ்டேயை வாங்கினாங்க. ஸோ இன்றைக்கி நான் நேரடியாக பார்த்த அந்த கேஸில் வந்து 15/7/2026 அன்னைக்கு நான் பார்த்த கேஸில் லைவில் நான் பார்த்ததுல வந்து அவங்க செக்ஷன் 84 அண்ட் செக்ஷன் 106 மென்ஷன் பண்ணாங்க. இதில் செக்ஷன் 84 என்ன சொல்லுது அப்படின்னா, அதோட சாராம்சத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு ஊராட்சி மன்றம் அப்படின்னு இருந்துட்டா அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸர் ஆகட்டும், சர்வெண்ட் ஆகட்டும், அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தான் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிங்கிறவங்க வந்து வேறு யாரும் கிடையாது, பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான். இதை சொல்லும் போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. இங்கே ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கையில ஜட்ஜுக்கு இதை பற்றி ஓரளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி வேற, பிரசிடென்ட் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து அட்வொகேட்டை சொல்ல, இல்லை சார் 2 பேரும் ஒன்று தான் சொல்லிட்டு ரெண்டு தரப்பில் இருக்கக்கூடிய வக்கீலுமே எடுத்து சொன்னாங்க. இது எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிங்கிறது பிரசிடென்ட் தான் சார் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் பார்த்தேன். ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி தான் முழு பவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வாதத்தை வைக்கிறார். அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸர், சர்வெண்ட் எல்லாருமே அதிகாரம் பண்ணக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடியதே வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி எனப்படக்கூடிய பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான். அப்படி இருக்கையில் இது எப்படி வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இந்த வேலையை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சார். அதுக்கப்புறம் செக்ஷன் 106 மென்ஷன் பண்ணார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிப்ளினரி கண்ட்ரோல் ஓவர் ஆஃபீஸர் அண்ட் சர்வெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களோட நடத்தை சரியில்லை, அவங்க வந்து ஒழுங்கினமாக இருந்தாங்க, அந்த வேலைக்கு வந்து அவங்க செட் ஆகலை அப்படின்னு நினச்சா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அந்த ஆஃபீஸர்ஸ், சர்வெண்ட்ஸ், அங்கே வேலை பார்க்குறவங்கள வேலையை விட்டு தூக்கலாம். ஸோ இந்த அதிகாரமும் ஊராட்சி மன்ற தலைவருக்கு இருக்குது. ஸோ இத்தகைய பவர் இருக்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு வந்து இந்த வேலையை எடுக்கிற பவரை மட்டும் கொடுக்காம ஒதுக்கி வைக்கிறது எப்படி வந்து சரியாக வரும் அப்படிங்கிறத அவர் தரப்பில் வச்சார். ஸோ அதுக்கப்புறம் இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டிகல் 243 to 243 நான் ஆரம்பத்திலே ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாக போட்டிருந்தேன். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி தான்
இதை வந்து வயலேட் பண்ணுது, இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஸ்டேயை வாங்கியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிக்கல் 243 வந்து டெஃபினேஷன் மட்டும் போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஒரு சில விஷயங்கள், அதாவது கிராம பஞ்சாயத்துங்கிறது வந்து என்ன எதை வச்சு வரையறுக்கிறாங்க, கிராம பஞ்சாயத்துக்கு வந்து சுயாட்சி செல்ஃப் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாம் இருக்கும். ஸோ அதையும் பேஸ் பண்ணி அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு சுயாட்சி, கிராமம்ங்கிறது ஒரு சுயாட்சி, வில்லேஜ் பஞ்சாயத்துங்கிறது ஒரு தன்னாட்சி, ஒரு கவர்மெண்ட் மாதிரி, சுய கவர்மெண்ட் மாதிரி. அது வந்து அவங்களோட முடிவுல வந்து இது தலையிடுற மாதிரி இருக்கு. அவங்க அந்த சுயாட்சியில வந்து தலையிட்டு இது பண்ற, அதை வந்து ஒரு தவறு செய்யற மாதிரி இருக்கு. அந்த சுயாட்சியை வந்து ஒழுங்கா வேலை செய்ய முடியாத அளவுக்கு வந்து இவங்க அந்த கொடுக்கப்பட்ட இந்த நோட்டிபிகேஷன் ஆகட்டும், இந்த ஜியோ ஆகட்டும் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து இந்த சட்டத்தையே மீறுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அது அவரோட தரப்புல வந்து அவரோட வாதத்தை வச்சாரு. ஸோ இதெல்லாம் இவர் சொன்னது. இப்போ இதில் கீழே குறிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, தமிழ்நாடு ஊராட்சிகள் திருத்த சட்டம் 2022 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இது வந்து கோர்ட்டில் வந்து இது யாருமே மென்ஷன் பண்ணல. இது நான் இப்போ பற்றி ரெஃபர் பண்ணும்போது நான் எடுத்த சட்டம். 2022 வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 94 சட்டத்தை வந்து கொஞ்சம் திருத்தி அமைச்சிருந்திருக்காங்க. அதில் வந்து ஆக்ட் 27 ஆஃப் 2022 செக்ஷன் 3ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ செக்ஷன் 106 சொன்ன பார்த்தீங்களா, யாராவது ஒழுங்காக வேலை செய்யல, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த வேலையை விட்டு தூக்குறதுக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு அதிகாரம் இருக்கணும். இந்த தான் மாற்றி அமைச்சிருந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரியை தூக்கக்கூடாது, வேலையை விட்டு தூக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு கிடையாது. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களோட அடிப்படையில் தான், அவங்களோட கருத்துக்கள் அடிப்படையில் மட்டும் தான் வேலையை விட்டு தூக்க முடியுமே தவிர ஊராட்சி மன்ற தலைவரால் அது முடியாதுன்னு சொல்லிட்டு 2022 சட்டம் மாற்றி அமைக்கப்பட்ட சட்டத்தில் மென்ஷன் ஆயிருக்கு. பட் ஆனால் இது வந்து ரெண்டு தரப்பு எதிர் தரப்பில் வாதாடக்கூடிய வக்கீல் அதை பற்றி சொல்லலை, ஜட்ஜஸும் அதை பற்றி மென்ஷன் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கேஸ் போட்டவங்க வாதாடினது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம தரப்பு, அதாவது இந்த வேலை நடக்கணும், இன்டர்வியூ வைக்கணும், ஜியோ எப்படி நடக்கணும்னு சொன்ன நம்ம தரப்பு வக்கீல்ஸ் வந்து என்ன மாதிரி வாதாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். இம்லீட் பெட்டிஷனர்னா வேற யாரும் கிடையாது, எதிர்மானதாரர் தான். அதாவது எதிர்மானதாரர், ஆக்சுவலி எதிர்மானதாரர் வந்து கவர்மெண்ட் அட்வொகேட், அவங்க தான் எதிர்மானதாரர். இம்லீட் பெட்டிஷன்னா வந்து ஒரு தரப்புக்கு இன்னொரு தரப்புக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கல, நானும் வந்து உள்ள ஜாயின் ஆகுறேன், நானும் வந்து இதுல வந்து குறுக்கீடு விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு போற பெட்டிஷனுக்கு பேர் தான் இம்லீட் பெட்டிஷனர். ஸோ நம்மளாம் வந்து இம்லீட் பெட்டிஷனர் தான். கிட்டத்தட்ட இந்த கேஸ்ல 3 இம்லீட் பெட்டிஷனர் கிட்ட இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம சார்பாக வாதாடுறவங்க தான். 2 பேராக இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் சரி, எல்லாரோட குறிக்கோள் ஒன்று தான். ஸோ அவங்க தரப்புல இருந்து வாதாடினது, இம்லீட் பெட்டிஷனர் வாதாடினது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செக்ஷன் 84, 106 இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இம்லீட் பெட்டிஷனர் தரப்பா ஆஜரான வக்கீல் வந்து சாப்டர் 7, அந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 சாப்டர் 7ல செக்ஷன் 102, இந்த செக்ஷன் 102 தான் வந்து இப்போ 2023 வெளியிடப்பட்ட ஜிஓக்கு அச்சாணியை. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஜியோலே போட்டிருப்பாங்க. இந்த செக்ஷன் 102 அடிப்படையாக வச்சு தான் அந்த ஜியோ வெளியிடப்படுது. அதில் வந்து அந்த கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சர்வன்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில், அதாவது கமிஷனர்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ் ஆஃப் மாவட்ட பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸு அண்ட் கமிஷனர்ஸை தவிர்த்து மற்ற எல்லா வேலையாட்களையுமே எடுக்கக்கூடிய, அந்த கொடுக்கக்கூடிய சம்பளமாகட்டும், அந்த வேலைக்கு நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரங்களாகட்டும், விதிமுறைகளாகட்டும் எல்லாமே வந்து நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன் 102 சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் அந்த ஜியோ 2023 ஜியோ வெளியிடப்பட்டது. அதனை தொடர்ந்து 2025 ஜியோ வெளியிடப்பட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு இந்த வேலை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். ஸோ சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணோம், அதில் எதையுமே நாங்கள் வயலேட் பண்ணல, தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இம்லீட் பெட்டிஷனர் சார் வாதாடின வக்கீல் வந்து வாதாடினாரு. அப்புறம் அடுத்து சாப்டர் 10 வந்து மென்ஷன் பண்ணார். சாப்டர் 10ல எடுத்து பாருங்க. இப்போ அவர் வந்து சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அந்த கேஸ் போட்டவங்க வந்து வேலையை விட்டு தூக்குறதுக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு, நியமிக்கிற அதிகாரமும் வந்து கண்ட்ரோல் பண்ற அதிகாரமே வந்து அதில் நியமிக்கங்கிற வார்த்தை இல்லை, செக்ஷன் 84ல கண்ட்ரோல் பண்ற அதிகாரமே வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல அதிகாரங்கள் இருக்கிற வந்து எப்படி வந்து இதை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஒரு செக்ஷன் 199 to 219 சாப்டர் 10 வந்து ஜட்ஜஸ் முன்னாடி வந்து வச்சு இது பண்ணார். ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது, நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால் இதை நீங்கள் உள்ளே போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒவ்வொரு டைட்டிலையும் ஒரு டெஃபினேஷன் இருக்கும், போய் இது பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக அதாவது வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு பெருசாக அதிகாரம் கிடையாது, பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்கல்ல. ஆனால் இந்த சாப்டர் 10 தெளிவாக சொல்லுது, ஒரு கவர்மெண்ட்டுக்கு தான் முழு பவர் இருக்குது. இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நினச்சா, இந்த சாப்டர் 10 கீழே வரக்கூடிய சில செக்ஷன்ஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நினச்சா அந்த கிராம பஞ்சாயத்து தலைவரே வந்து
அந்த பதவியிலேருந்து தூக்க முடியும். அவங்க வந்து ஒழுங்கா இல்லை, அவங்க ஒழுங்கா வேலை செய்யலை, நிறைய ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க நினச்சா, அந்த கலெக்டர் நினச்சா வேலையை விட்டே தூக்க முடியும் அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது. ஸோ இதில் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு மெயின் மேட்ரு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இதை பற்றி மென்ஷன் பண்ணிட்டு இருக்கல ஜட்ஜஸ்மே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் கூட இந்த வார்த்தை இன்னும் யாருமே சொல்லியடா, இன்ன வரைக்கும் இப்போ ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு, ஒருத்தவங்க கூட இந்த வார்த்தையை சொல்லடான்னு இது பண்ணிட்டு இருக்கையில ஜட்ஜா முன் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டரா பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஸோ அவங்க அதை பற்றி நல்லா தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ அதோட நம்ம வக்கீலும் வந்து ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மைண்ட் செட்டில் வந்து இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது, கவர்மெண்ட் தான் வந்து இந்த விஷயத்தில் வந்து இப்போ இந்த ஆர்குமெண்ட்லாம் போகிறதுக்கு முன்னாடியே ஜட்ஜஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த கேஸ் போட்டவங்க வாதாடிட்டு இருக்கும் போதே ஒரு வார்த்தை இடையில பூந்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுங்கிறவங்க எலெக்ஷன் மூலியமா தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆமாம் சார் அப்படின்னாரு அவர். இது வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரிங்கிறது வந்து பெர்மனன்ட் போஸ்ட், ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் மாதிரி. ஆமாம் சார் அப்படின்னா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே வேற ஒரு பஞ்சாயத்து தலைவர் வந்துடுறாரு. இப்போ நீங்கள் வந்து பஞ்சாயத்து தலைவர் தான் நியமிக்கும் அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ 5 வருஷம் அவங்க பதவியில் இருக்கும்போது ஒரு ஆளை போட்டுட்டு அவங்க போனதுக்கப்புறம் இன்னொரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து அவங்களுக்கு அந்த ஆளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டப்பட்டு வேலையை எடுத்து போனால் இதை எப்படி நம்ம ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அவங்களா ஜட்ஜாவே கேட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த கேஸ் போட்டவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 2 ஜட்ஜஸுமே ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டாக கொஞ்சம் நேர்மையாக அந்த விசாரணையே ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ இதான் இம்லீட் பெட்டிஷனரோட வாதங்கள். இது 2 தரப்பையும் வந்துமே ரொம்பவும் வந்து கவனமாக வந்து ஜட்ஜஸ் வந்து கேட்டாங்க. ஸோ அதான் மாண்புமிகு நீதியரசர் கருத்துக்கள் நான் சொன்னதுதான். இடையில இந்த இன்ஸ்பெக்டரா பஞ்சாயத்துங்கிறத பற்றி சொன்னது. இப்போ அந்த அட்வொகேட்ட வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் மாறினா அவங்க விருப்பப்பட்டா மாற்றிடுவாங்களா, இது எப்படி சரியாகும் அப்படின்னு சொன்னது. அப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, ரிசர்வேஷன் இதில் ஃபாலோ பண்ணப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேஸ் போட்டவங்க வந்து இதில் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஜட்ஜஸ் கேட்டாங்க, இதில் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுதான்னு கேட்டதுக்கு, இல்லை சார் ஒரு போஸ்ட் இருக்கிறனால வந்து ரிசர்வேஷனை வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டவங்க சார்பாக சொன்னாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக உச்சநீதிமன்ற கொள்கையின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஒரு ஊரில் இப்போ ஊராட்சி மன்றம் ஒன்று தான் இருக்குது. அந்த ஊராட்சி மன்றத்துக்கு வந்து ஒரே ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரி போஸ்ட் மட்டும் தான். அந்த மாதிரி ஒரே ஒரு ஆஃபீஸில் ஒரே ஒரு போஸ்ட் இருக்கிறதுல வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதாவது ஜாதிகள் அடிப்படையிலான ரிசர்வேஷன் வந்து பிசிக்கு மட்டும் தான் கொடுக்கணும், எஸ்சிக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வேஷனே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இவங்கான கேஸ் போட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் மட்டும்தான் அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு ஆளை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டுட்டு ரிசர்வேஷனும் ஃபாலோ பண்ண விடலை அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க சொன்னாங்க. ஆனால் ரெண்டுமே முரண்பாடாக இருந்தது. அதனால ஜட்ஜஸ் சொன்னாங்க, இதுக்கு வந்து ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண முடியாதுல்ல, ஒரே ஒரு போஸ்ட் தானே இருக்குது, ஒரே ஒரு போஸ்ட் இருந்தால் உச்சநீதிமன்றத்தின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் வந்து நம்ம ரிசர்வேஷனை ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ எதன் அடிப்படையில் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், கேஸு எதிர்மனதர் இம்லீட் பிட்டிஷனர் சார்பாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஆக்ட் 2016 செக்ஷன் 27 வந்து இந்த இடஒதுக்கீடை பற்றி சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு போஸ்ட் இருக்கிறனால அந்த ஒரு இடத்துல மட்டும் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண முடியாதனால தான் நாங்கள் மாவட்டமாக சேர்ந்து ஒரு மாவட்டத்துக்கு இருக்கிற எல்லா ஊராட்சிக்கும் மொத்தமாக அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணி நாங்கள் அந்த செக்ஷன் அடிப்படையில் தான் நாங்கள் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு வேலிடான பாயிண்ட்டையும் வச்சார். ஸோ அதுவுமே வந்து ஒரு முக்கியமான பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ 2 தரப்பையுமே வந்து ரொம்ப நுண்ணிப்பாக வந்து கவனிச்சாங்க, ரொம்ப இதை கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜட்ஜஸ் மாதிரி எடுத்தவங்க டக்குன்னு தள்ளி வைக்கிறது அந்த மாதிரி சொல்லி போகாமல், கிட்டத்தட்ட அந்த கேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரம் நடந்துச்சு. அது மதியம் கரெக்டாக சாப்பாடு டைமில் வேறு நடந்துச்சு. கரெக்டாக ஒரு 1.5 மணிக்கு சாப்பாடு டைமில் நடந்துட்டு இருக்கல, ஜட்ஜஸும் வந்துட்டு கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திருப்பி ஒரு 2:15 வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி கண்டினியூ ஆச்சு. அதான் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கிட்ட அந்த கேஸ் போயிருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் ஃபைனல் ஆனதுக்கப்புறம் நான் அன்றைக்கே ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் நினச்சேன். ஆனால் வந்து ஜட்ஜ்மெண்ட் எதுவும் வரல. ஸோ ஆல்ரெடி எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் மொத்த ஹிஸ்ட்ரி. முதல்ல வந்து ஜெயச்சந்திரன் அண்ட் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த 2 பேரோட அமர்வில் ஆரம்பித்து, அடுத்த நீதியரசர் சதீஷ்குமார் ஜோதிராமல் ஆரம்பித்து அவங்க ஸ்டே கொடுத்து, இப்போ கடைசியாக நீதியரசர் கார்த்திகேயன் சக்திவேலுங்கிறது நேராக பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு இருக்கும். ஸோ அன்றைக்கே அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது ரிசர்வ் பண்ணது என்னை கேட்டால் நல்லதுன்னு சொல்லுவேன். முதல்ல ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுனா என்னன்னா, அன்றைக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம மோஸ்ட்லி ஸ்பாட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த தரப்புகள் விசாரணை அப்புறம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சேம்பரில் போயிட்டு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்புறம் டைப்பிஸ்ட் வச்சு அடித்து கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வெளியிடலாம்.
இல்லை இன்னும் நமக்கு வந்து எவிடன்ஸ் நிறைய தேவைப்படுது. ஏன்னா கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கோர்ட்டில் வந்து எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ 2 தரப்புல வாதாடினாலும் வாதாடின அந்த ஓரல் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இம்ப்ளீட் பெட்டிஷனே 3 பெட்டிஷன் போட்டிருக்கு. அந்த 3 பெட்டிஷன்லையுமே அஃபிடேவிட்டில் அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். அந்த 3 பேருமே அஃபிடேவிட்டில் கொடுத்த பாயிண்ட்ஸ் நிறைய வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து ரீட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது வரைக்கும் என்ன இந்த ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஜட்ஜஸாக வந்து கேட்டாங்க இது வரைக்கும் என்ன ஸ்டெப் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குமே எந்த வகையிலுமே ப்ராப்பராக பதில் சொல்லல. அந்த 1:5 ஆக்சுவலாக 3 லட்சம் அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க சார். மொத்தம் 1483 போஸ்ட்னு மட்டும் தான் சொன்னாங்க. அப்ளிகேஷன் ரிசீவ்டு அண்ட் ப்ராசஸ்டு மட்டும் தான் சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த 1:5 வந்து செலக்ட் பண்ணி ஒரு 7000 பேர்கிட்ட ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரேங்கிங் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்கிற அந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டை சொல்லலை. அது எதை மறந்துட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதை வந்து ஜட்ஜ் வந்து வாண்டடாக கேட்டாங்க. அதை சொல்லி தான் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இருந்திருக்கும். பட் சொல்லாதனாலே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக வந்து இந்த கேஸோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் இந்த இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து தெளிவாக படித்து பார்த்துட்டு எல்லா அஃபிடேவிட் தெளிவாக படித்து பார்த்துட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால தான் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காண்டி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணுறது. ஏன்னா எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டா அது வந்து அப்பீல் போகும், சுப்ரீம் கோர்ட்டு போகும். அங்கே அது கேவலமாக கெட்ட பேர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தை கேள்வி கேட்பாங்க, எப்படி இதை நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால ஜட்ஜ்மெண்ட் வந்து சாதாரண கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால ரிசர்வ் பண்ணது எனக்கு கேட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். நார்மல் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுங்கிறது வந்து அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எல்லா கேஸுமே 3 மாசம் எடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. சில கேஸுக்கு வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸுக்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இந்த அட்வொகேட் சைடில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வாதங்களை நேரில் பார்த்த அனுபவங்கள் ப்ளஸ் அட்வொகேட்ட கேட்டது கடைசியாக வந்து ஜட்ஜஸ் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க, கேஸ் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிது. அலோவ் பண்ணிட்டாங்க மீன்ஸ் கேஸ் போட்டவங்களுக்கு சாதகமாக முடியல. ஆப்போசிட் தரப்பில் நம்ம வாதாடினோம் பார்த்தீங்களா, நமக்கு சாதகமாக அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிட்டத்தட்ட. ஸோ பட் ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன வேர்ட்ஸ் இருக்குது, ஜட்ஜ் என்ன வார்த்தைகள் குறிப்பிட்டு நீதிபதிகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஃபைனலாக வந்து அதை பற்றி பேச முடியும். ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்மு, கேஸ் போட்டவங்களுக்கு சார்பாக இந்த கேஸ் முடியலை, அவங்களுக்கு கதை முடிஞ்சிருச்சு. 2006 ஜிஓபடி நடத்தணும், இந்த புது ஜிஓபடி நடத்தக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு இதில் போட்டு இந்த கேஸ் இழுத்துட்டே போயிட்டு இருந்தாங்களா சதீஷ்குமார் பெட்டிஷனர். ஸோ அவங்களோட நோக்கம் நிறைவேறவில்லை. இந்த கேஸ் இதோட முடிந்தது. ஜட்ஜ்மெண்ட்டுக்காக மட்டும்தான் வெயிட்டிங். பட் ஆனால் ஜட்ஜ்மெண்ட் நமக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. வாய்ப்புகள் இருக்குது, என்ன ஜட்ஜ்மெண்ட் நமக்கு சாதகம் தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நாள் ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா எடுத்து படிச்சுட்டா 100% நம்ம ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ அதுக்காண்டி தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே வெப்சைட் பார்த்துட்டு இருக்கிறவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சோம் நானுமே வந்துட்டு அதை பற்றி தெளிவான வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு வந்து செருப்படிகள் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசிகிட்டு இருந்தவங்க, அகேன்ஸ்டாக வீடியோ போட்டுவிட்டு இருந்தவங்க, நம்மளை பற்றி அகேன்ஸ்டாக பேசினவங்க, இந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்துட்டு செருப்படி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த 15 நடந்தது. மாண்புமிகு நீதியரசர் கார்த்திகேயன் சக்திவேலில் வந்த முதல் அமர்வுலே வந்து கிட்டத்தட்ட ஒரு நியாயம் கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஜட்ஜஸோட முதல் அமர்வில் ஸ்டே கிடச்சிது. இப்போ இந்த 2 நீதிபதிகள் அமர்வோட முதல் ஹியரிங்கில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. ஸோ என்னைக்கு அக்யூரேட் நமக்கு டேட் தெரியாது. பட் ஆனால் நமக்கு சார்பாக வருங்கிறது மட்டும் கொஞ்சம் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ எனிவே நமக்கு நல்லபடியாக நடந்து அதுக்கப்புறம் இதுக்கான ப்ராசஸ் நடந்து நம்மளோட தீவிர முயற்சிகள்னால இவ்வளோ நாளில் வந்து நம்ம இந்த இழுத்து பிடிச்சி வச்சுருக்கிறதே நம்ம தான். நம்ம அந்த கேஸ் வந்து நம்ம போடலை. நம்ம வந்து சில வாட்ஸ்அப் குரூப் மூலிமா, யூடியூப் சேனல் மூலிமா, வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க எல்லாம் சேர்ந்து முயற்சிகள் பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணி மொத்தம் 6000 7000 பேர் செலக்டடு. வீடியோ பார்க்குறவன் 1000 2000 பேர் பார்க்குறவங்க. பட் ஆனால் சேர்ந்தவங்க 60 பேர் தான். எல்லாரும் சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி ஒரு வக்கீல் வச்சு போராடி ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் ஒன்று போட்டு இந்த கேஸை இழுத்து கொண்டு போய் இது வரைக்கும் கொண்டு வந்ததே எங்களோட தீவிர முயற்சி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா என்றைக்கும் இது அகைன்ஸ்டாக போயிருந்திருக்க சான்ஸ் இருக்குது. இது என்றைக்கே ஊற்றி மூடி இருப்பாங்க. ஏன்னா நிறைய வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. நம்மளாம் சாமானிய மனிதர்கள். பட் ஆனால் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதில் பல கோடி ரூபா வச்சிருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் மத்தியில் நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் போராடுறது நீதிமன்றத்தின் மூலியமாக தான் நம்மளாம் போராட முடியும். அவ்வளோ கஷ்டப்பட்டு இது வரைக்கும் இழுத்து கொண்டு வந்திருக்கோம். அது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேருக்கு இது தெரியாது. நான் வந்து எத்தனையோ பேர் ஒரு 200-300 பேராக சேர்ந்து நம்ம யூடியூப் வீடியோ மூலயமா கூப்பிட்டா வந்துருவாங்க, சேர்ந்து எல்லாம் முயற்சி பண்ணலான்னு பார்த்தா வீடியோ பார்த்துட்டு எனக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்டர்வியூ வச்சா யாரும் வராமல் இருக்க போகிறாங்களா? வரத்தான் போகிறாங்க. இப்போ நம்ம செஞ்ச முயற்சிகள்லாம் எல்லாருக்கும் தெரிய தான் போகுது. பட் ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியணும், நம்மளை வந்து எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாரும் முயற்சி பண்ணல. எல்லாருமே இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லாமே தன்னலம் இல்லாமல் பொதுநலமாக போராடினவங்க தான். அதில் இருக்கிற எல்லாருக்குமே இன்டர்வியூ நடந்தால் வேலை கிடைக்குமாங்கிறது தெரியாது.
இன்டர்வியூங்கிறது வச்சா வேலை கிடைக்குமாங்கிறது உறுதியாக தெரியாது. இருந்தாலும் முயற்சி பண்ணாங்க, என்னோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்த முயற்சியில் ஈடுபடாத, சம்மந்தம் இல்லாத, பங்கேற்காத, ஏதோ தூரத்தில் உட்காந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு சில பேருக்கும் வேலை கிடைக்கலாம் மேபி, அது நமக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம அந்த முயற்சி கைவிட்டக்கூடாதுன்னு நம்ம வந்து போராடி இவ்வளோ ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ எல்லாம் என்ன நல்லபடியாக நமக்கு முடியக்கூடிய தருவாயில் வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் வந்து நம்ம மெம்பராக ஜாயின் பண்ணுங்க 59 rupees அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஒரு 15 பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு மட்டும் தான் நான் ஷோ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலாக இந்த வீடியோ அப்படி தான் ஷோ பண்ணியிருக்கணும். இருந்தாலும் எல்லாருமே பயன்பெறுங்கன்னு சொல்லுவதில் இந்த வீடியோ நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ வீடியோ போடுறதுக்கும் தரவுகள் எடுக்கிறதுக்கும் எவ்வளவோ எஃபர்ட் போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறதும் ஒரு சப்போர்ட், ஆனால் அதையே யாரும் பண்ண மாட்டாங்க நம்ம சேனலில். அப்படியே நின்றுச்சு. சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லை, வியூஸும் பெருசாக இல்லை, பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணிக்கிறதும் கிடையாது. இந்த 59 rupeesல ஜாயின் பண்ண சொல்லி அதுக்கு நிறையா ஃபியூச்சரில் அதை வச்சு நிறையா பிளான்லாம் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கும் பெருசாக சப்போர்ட் தர மாதிரி இல்லை. ஸோ அப்கமிங்கில் வந்து இதில் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நிறையா வீடியோஸ் வர இருக்குது. ஸோ அதனால் ஜாயின் பண்ணுங்கள். 59 rupeesங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போலாம் இன்ஸ்டாகிராமு அது இதுன்னு சொல்லிட்டு 399 ரூபா 400 ரூபான்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற பேரில் என்னென்ன அட்டுவலி நடந்துட்டு இருக்கு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது தப்புலன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் யோசிங்க. ஸோ எனிவே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல். ஏன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு கிளிக் பண்ணுறதுக்கே கை வலிக்குது அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, தகவலை ரெடி பண்ணி கொடுக்குறவங்க, அந்த வீடியோ போடுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. ஆனால் உங்களோட இஷ்டம் தான். ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.